செய்த பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி யாரடி மோகினி. இன்னும் 2 நாள்ல 2ல ஒண்ணு தெரியும். ஒண்ணு முத்தரசு மாமா பொண்டாட்டியா இந்த வீட்டுக்குள்ள வருவேன். முத்தரசு ரைஸ் மில்லுக்கு டீ வைக்க முத்து மாமா, இத உன் கையில கட்டி விட்டுட்டா அப்புறம் சீக்கிரமா பிப்பி டும் டும் தான். இந்த வீட்டு நிலா ஒரு பேர் கொண்ட பொண்ணுக்கு புருஷனா வரப்போறவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கம்மா, பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அது காத்து கருப்புனால அல்ல, சில மனுஷங்களாலன்னு ஜக்கம்மா சொல்றாமா, ஜக்கம்மா சொல்றா. இது இந்த பூமி உள்ள வரைக்கும், சூரியன் சந்திரன் உள்ள வரைக்கும் நிலைச்சு நிக்கிற வாக்கம்மா, நிலைச்சு நிக்கிற வாக்கு. என்ன சொல்றாரு? என் வாக்கு தப்பாதம்மா, தப்பாது. புருஷனா வர போற அரசனுக்கு பெரிய ஆபத்து இருக்கம்மா, பெரிய ஆபத்து இருக்கு. கடவுள் காக்கட்டும்மா, கடவுள் காக்கட்டும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயோ கடவுளே, மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உடனே போய் மாமாவை பார்க்கணும். எப்படி போறது இந்த நேரத்துல? சரி, வேற வழி இல்ல. அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். அம்மா, அம்மா, அம்மா. என்ன வெண்ணிலா? அம்மா, நான் கொஞ்ச நேரம் மாமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? மாமா வீட்டுக்கா? ஏன்? குடுகுடுப்புக்காரன் வந்து என் வாக்கு தப்பாதம்மா, தப்பாது. அது காத்து கருப்புனால அல்ல, பெரிய ஆபத்து இருக்கும்மா, பெரிய ஆபத்து இருக்கு. என்னம்மா சிரிக்கிற? முத்தரசன் வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள நீ இதெல்லாம் கேட்டு பயப்படுறியா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கால நேரத்துல போய் பார்த்துக்கலாம் போ. அம்மா, அம்மா. என்ன வெண்ணிலா? நான் வேணா வெளியே நின்னு பாத்துட்டு வரவா? அடிச்சு கொன்னுடுவேன். பேசாம தூங்குறியா இல்லையா? போ. குடுகுடுப்பக்காரன் அது இதுன்னு ஏதாவது சொல்லத்தான் செய்வான். அதை நம்பிட்டு ஏன் பதற? பேசாம தூங்கு போ. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் போ. அம்மா, போன்னு சொல்றேன்ல, போ. சரிம்மா. போ. படுன்னு சொல்றேன்ல, போய் படு. டேய், 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரிசி மூட்டை தூக்குறேன்னு. அது எதுக்கு ஒரு முடி தூக்குறது 2 பேரு? இப்படி தூக்கி போடுறதுக்கு 2 பேரா? பதா ஏற்கனவே எனக்கு ஏபிசிடி தெரியலன்னு சொல்லி வெறியேத்தி என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப நீங்க இப்படி வேலை பார்த்தா அது ஒரு காரணமா சொல்லவா? ஒழுங்கா வேலையை பாருங்க, ஆளுக்கு ஒரு மூட்டை தூக்குங்க. டேய், யாரா இவன்? தம்பி அருமையா வேலை செய்யறான், ஆனா என்ன செய்யறான்னு தான் தெரியல. நம்ம கம்பெனில இம்புட்டு சின்சியரா வேலை செய்யற ஒருத்தனா? இரு தம்பி, வரண்டா வரண்டா. அடாடாடாடா, என்ன அருமையா வேலை பார்க்கறான். டேய், இவன் வேலை செய்யல. டேய், படுத்துட்டு தூங்குறவன், பஸ்ல தூங்குறவன், உட்கார்ந்துகிட்டு தூங்குறவன், ஏன் நின்னுகிட்டு தூங்குறவன கூட நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு தாண்டா வேலை செஞ்சுக்கிட்டே தூங்குறவனை பாக்குறேன். உங்க அப்பா மவனை உன்ன
தானோ தானோ அடிக்காத தானோ. நான் தூங்கல, வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் தானோ. தனமா? யாரா அது? டேய் நான் சண்முகம்டா. யாரா அது தானோ? காத்து கருப்பு திரிதாடா நம்ம ரைஸ் மில்லுக்குள்ள. டேய் எந்திரா எந்திரா மேல எந்திரா. அது சரிடா. தனன்றது யாருடா? தானோ என் பொண்டாட்டி தானே. டேய் பொண்டாட்டிக்கிட்ட எப்படியெல்லாம் நடிக்கலான்னு உங்ககிட்ட ஒரு புக்கே போடலாம் போல இருக்கே. இங்க வாடா. ஏண்டா அங்க அரிசி போட பை இல்லாம நான் தேடிட்டு இருக்கேன். இங்க உன் பொண்டாட்டிட்ட வேலை செய்யற நேரத்துல விளையாண்டுட்டு இருக்கியா நீ? தூங்க மாட்டேனே. டேய் வாடா டேய். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது தெரியல. ஐயோ போன் பண்ணு போன் பண்ணு. என்னென்னமோ பண்ணுது. யாராவது இந்த நேரத்துல வேற வேலை இல்லை. ஐயோ என்னது? ஏய் சண்முகம் ஏய் மாரியாத்தா காளியாத்தா பொன்னாச்சி அம்மா ஐயனாரப்பா என்ன காப்பாத்து, என் முத்து மாமாவை காப்பாத்து. நான் எப்படியாச்சும் அவரை பார்த்து நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேற என்ன வேணும் எனக்கு? இத வேற தூக்கிட்டே வந்துட்டனா? முத்து மாமாவை பார்த்தா கையோட இதை கட்டிடலாம்.
இந்த வேலையும் முடிஞ்சிரும். இதோ பாரு, இந்த தெருவுல இருக்கிற மணி, சோமு, ராமுக்குலாம் நான் சோறு வச்சிருக்கேன் தெரியுமா? அவங்க எல்லாரும் கண்டிப்பா உனக்கு சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. நீ வேணா போய் கேட்டுட்டு வா. நான் இங்கே நிக்கிறேன். சோறு கூட மத்தவங்க எல்லாம் போடுற மாதிரி கெட்டு போன சோறு போடல, நல்ல சோறா தான் போட்டேன். நீ வேணா கேட்டு பாரு. நோ சவுண்ட், நோ சவுண்ட். அம்மா வந்துடும். ப்ளீஸ் நோ சவுண்ட். ஐயோ, ஐயோ, ஐயோ. அன்னைக்கு என்னடானா காக்கா என் ஆப்பிள தூக்கிட்டு போச்சு. இன்னைக்கு நீ தாயத்தை தூக்கிட்டு போறியா? மனுஷங்க தான் என் கல்யாணத்தை நடக்க விடாம பண்றாங்கன்னா நீங்களும் சேர்ந்து சதி பண்றீங்களா? ஏய், என் தாயத்தை கொடு. நில்லு. என் தாயத்தை கொடு. ஓடாத, நில்லு. ஓடாத, நில்லு. அத்தா, ரொம்ப தேங்க்ஸ். ஏதோ நான் பண்ண புண்ணியத்தாலையும் போட்ட சோத்தாலையும் என் தாயத்து எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. இல்லை மாடசாமி, நம்ம போட போற முத்தரசு பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறாங்க. அவனை மட்டும் போட்டுட்டோம், மறுவாளுக்கு ரெஸ்ட் கொடுத்தலாம். என்னடா மில்லுல தீ வச்சு 10 நிமிஷம் ஆகுது. என்ன அந்த முத்தரசு அலறிட்டு ஓடி வருவான்னு பார்த்தா ஆளே காணுமே. என்னடா மில்லுல தீ வச்சு 10 நிமிஷம் ஆகுது, ஆளே காணுமே. பாருங்கடா, பிளான் இதுதான். அவன் ஜீப் முன்னாடி போய் நீ விழுற. அவன் சடனா பிரேக் போட்டு வந்து பார்ப்பான். நீ பின்னாடியே போய் அவன் கையை பிடிக்கிற. நீ இன்னொரு கையை பிடிக்கிற. நீ காலை பிடிக்கிற. நான் முத்தரசனை ஒரே வெட்ட வெட்டுறேன். உயிர் போற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு வண்டியை பிடிச்சு வனராஜன் காட்டுக்கு போய் பதுங்கிடுவோம். அதுக்கப்புறமா தென்னரசு சொன்ன மாதிரி செய்வோம். புரிஞ்சதா? சரிண்ணே, நம்ம பண்ணாத மாட்டையா? இன்னைக்கு முத்தரசன் நம்மளாம் பாத்துருவோண்ணே. அதேதான். குடுகுடுப்புக்கார சொன்னது உண்மையாயிடுச்சு. என் முத்து மாமா இப்ப எங்க இருப்பாரோ ஒண்ணுமே புரியலையே. அதான் என் முத்து மாமாவை எனக்கு முழுசா கொடுத்துடு. அவர் எடைக்கு எடை நான் உனக்கு பழக்காணிக்க கொடுக்கறேன். என்ன கைவிட்டுறாத தாயே. ஐயோ முத்து மாமா. ஐயோ சண்முகண்ண, எப்படி தீ பிடிச்சது? நீயமா இங்க வந்த? முத்து மாமா எங்கண்ணே? நானும் முத்தரசனுக்கு போன் பண்ணமா, போன் அட்டெண்ட் பண்ணா. ரைஸ் மில்ல தீ பிடிச்ச விஷயத்த சொன்னேன். அவனும் கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவன் பதிலா பேசலமா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அண்ணே, நம்ம உடனே மாமா பார்க்க போலானே. மாமாவை இங்க வரவிடாம எப்படியாவது தடுக்கணும். முத்தரசனை வரவிடாம தடுக்கணுமா? ஏன்? அண்ணே, முத்து மாமா கொல்றதுக்காக ஊர்ல இருந்து ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்கண்ணே. அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னு. எனக்கு ஒரே பயமா இருக்கு. என் வண்டியை வேற சத்தியா எடுத்து போயிருக்கானுமா? சரி இருமா, நான் ஏதாவது வண்டி எடுத்து வரேன். அண்ணே சீக்கிரம் வாங்க. என்னமா பண்றது? முத்தரசனை வேற இங்க வரவிடாம தடுக்கணுமே. சரி இருமா, நான் போன் பண்ணி பாக்குறேன். இரு. ஏய் ஊத்துடா தண்ணிய, ஊத்துடா.
போன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஏம்மா வெளில நீ எங்கம்மா போற? ஏய் டேய் டேய் என்ன பண்றது தெரியலையே. டேய் தாயே மாமா 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 கண்ணை முடிச்சு பாருங்க மாமா 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 கேக்குதா மாமா ரைஸ் மில்ல தீ பிடிச்சிருச்சாம் மாமா கண்ணு முடிச்சு மாமா மில்ல தீ பிடிச்சிருச்சாம் மாமா என்னங்க மாமா 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 உங்களுக்கு என்ன ஆச்சு என்னன்னே தெரியலையே, தலையெல்லாம் ரொம்ப சுத்துது, மயக்கமா இருக்கு. என்ன வேணும்? மாமா ரைஸ் மில்ல தீ பிடிச்சிருச்சாம். ரைஸ் மில்ல? ஆமா இப்பதான் போன் வந்துச்சு. ரைஸ் மில்ல தீ பிடிச்சிருச்சாம் மாமா. தீயா? வாங்க மாமா. ஐயோ பாத்து மாமா. அந்த பக்கம் மாமா மாமா போகாதீங்க. முத்து மாமா உங்க உயிருக்கு ஆபத்து. ரைஸ் மில்லுக்கு யாரோ நெருப்பு வச்சுட்டாங்க. மாமா போகாதீங்க. மாமா 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 ஸ்வேதாக்கா ஸ்வேதாக்கா நீங்களாவது வண்டி நிறுத்துங்க. முத்து மாமா உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஐயோ. என்ன பண்றது? மாமா உயிரை காப்பாத்தணுமே. சரி யாரையா நீ? ஓடுற வண்டிக்கு முன்னாடி வந்து விழுற. நான் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆகும் தெரியுமா? நான் மட்டும் சரியா ஓட்டலன்னா என்ன பண்ணிருப்பேன்? குடிச்சிருக்கியா? ஏந்திரியா ஏந்திரி, நான் அர்ஜென்ட்டா போனோம். ஏந்திரியா ஏந்திரி. ஐயோ ஏய் யாரா நீங்க? ஏன்டா அடிக்கிறீங்க? யாரா நீங்க கேக்குறீங்க? நிறுத்துங்கடா.
இவன் அடிக்க 3 பேரா? ஏரியால பெரிய பிஸ்தானாங்க. தள்ளி விடுறாங்க. டேய் டேய் வேணா. என்னடா வேண்டாம்? ஐ